ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் வித் சர்லி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் டெம்பிள் ரன் விளையாடுறதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுக்கலை. ஸோ வந்துட்டு பிளாங்காக போடக்கூடாதுன்னு இந்த விளையாண்டு உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னா, இத்தனை நாள் ஏன் வீடியோஸ் போடல, கிட்டத்தட்ட 3 months ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நான் வந்து ஆனுவல் லீவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஐ எம் ஸ்டடியிங் இன் ஹையர் செகண்டரி ஒன்லி. ஐ எம் நாட் காலேஜ் தட் அண்ட் ஆல். நான் வந்து ஸ்கூலில் தான் படிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி வயசு தான். இப்போ அது ரிவீல் பண்ணக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே நான் வந்து வீடியோ போட்டேனாலே வந்து வரமாட்டேங்குது. லைக் இன்டர்நெட் இல்லையா என்னன்னு தெரியல, வரமாட்டேங்குது. சரியா? ஸோ அதனாலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு வரவே இல்லை வீடியோ அப்படின்னு சரியான எனக்கு கவலையாயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 3 or 4 வீடியோஸ் போட்டிருப்போன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நல்ல வீடியோஸ் தான் நான் ஒரு நாள் 2 நாள் கேப்லேயே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, நம்மளால் வந்து இப்படி வீடியோவே போட முடியலையே. அப்போ தான் வந்து ஒரு 20 or 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா யாருன்னு தெரில. பட் நீங்கள் என்னை பாவம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அதுவே போதும் எனக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இத்தனை நாள் போடணும்னா, அந்த ஃபைல் ப்ராசஸ் ஆகலை. என்னோடது இன்டர்நெட் இல்லை, டவுன்லோடே ஆகலை, எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி வந்து திஸ் வீடியோ கான்ட் ப்ராசஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரி இந்த வீடியோ தான். நான் வந்து உடனேலாம் போய் பார்க்கல. அது வந்து நான் வந்து இது பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் ஏதாவது பிரச்சனையான வேறு ஆப்பில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே உங்ககிட்ட வந்து சேர்றேன். நான் வந்து போஸ்ட்டு கூட போட்டிருப்பேன். நான் வந்து உங்களை மிஸ் பண்ணுறேன், என்னால் வந்து இந்த மாதிரி வீடியோ போட முடியல அப்படின்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போஸ்ட் எனக்கு தரல. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து சத்தியமாக வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட நான் ஒரு சப்வே சர்ஃபஸ் விளையாண்டு போட்டேன். ஐஸ் சாப்டர் 1, ஐஸ் சாப்டர் 2 எல்லாமே விளையாண்டு போட்டேன். எனக்கு வந்து எதுவுமே என்னால் வந்து இது பண்ண முடியல, எதுவுமே வரல. லைக் எப்படி சொல்கிறது, எதுவுமே வந்தால் என்னால் என்ன சொல்லலாம், எதுவுமே என்னால் வந்து போட முடியல, எதுவுமே வரவே மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால தான் என்னால் இத்தனை நாள் வீடியோ போட முடியல. இதுவுமே உங்ககிட்ட வந்து சேருமான்னு எனக்கு தெரியலை. சரியா? இதுவுமே எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு குவார்ட்டர்லி லீவு. எனக்கு ஆனுவல் முடிஞ்சு 3 months ஆச்சு. மிட் டேர்முக்கு வந்து எனக்கு ஃபீவர். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு வந்து சரியான கோல்டு. என்னோடய குரல்லையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியான கோல்டு. ஏன்னா வந்து இந்த இயர் ஸ்டார்ட் ஆனே எனக்கு வந்து ரத்தம் எதுவுமே எனக்கு உடம்புல இல்லை. அந்தளவுக்கு எனக்கு வந்து சரியான இம்யூனிட்டி பிரச்சனை எல்லாமே எனக்கு ஏன்னு தெரில. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. சரியா? நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி க்ளோஸ் பண்ணிடலாம் சேனலை. இந்த சேனல் இப்படியே வச்சுட்டு இருந்தா ஃபோனுக்கு தான் எதாவது ஆகும், ஃபோனால் தான் எல்லாம் அப்படின்னு ஃபோனை வேறு மாற்றலான்னு நினச்சேன். லைக் எனக்கு ஃபோன் வந்து ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு ஃபோன் மாற்ற முடியல. நான் இன்னுமே ஃபோன் வந்து நான் வாங்கிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1 week இல்லைனா ஒரு 5 days கிட்ட நான் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஃபோனு தெரியல எனக்கு. ஸோ வந்துட்டு அப்போ வந்து நான் மாற்றி போட்டுடலாம், இப்போவே அவசரப்படக்கூடாது, குவார்ட்டர்லி லீவ் அப்போ பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் குவார்ட்டர்லி லீவுக்கு ஒதுக்கி வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 week கிட்ட நடந்தது. அதனாலேயே என்னால் வீடியோஸ் போட முடியலன்னு வச்சுக்கோங்க. நான் நடுவுலையே நான் வந்து இங்கே வந்து ஹாலிடே பிளேஸ்க்கு வந்திருக்கேன். எப்பயுமே நான் ஸ்கூலுக்கு போகிற பிளேஸில் இருந்தேன்னா நான் வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். திட்டு வாங்கியாவது ட்ரை பண்ணிடுவேன். நான் வீடியோ போட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வாங்கி கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். பட் என்னால் வந்து நான் 2-3 தடவை நான் வீடியோஸ் நல்லா டவுன்லோட் பண்ணி போடுவேன். அதெல்லாம் வந்து வரவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கவலையாகி நான் அழுது பெரிய பிரளயம், எனக்குள்ளே எனக்கு பிரளயம் ஆயிடுச்சு. எனக்கு சரியான கோவம் வந்து, என்னடா இது கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோமே, ரொம்ப இஷ்டம். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த கேமிங்லாம் பார்த்து, எனக்கு கேம்ஸ்னால் ரொம்பலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப என்னால் முடியவே இல்லை. சரி ஓகே நம்ம 1 மந்த் போட்டோம் அப்படின்னா 1 மந்த் கழிச்சுமே வீடியோ போட்டேன். எனக்கு எதுவுமே வரல. இதுவுமே எனக்கு வருமானு தெரில. ஏன்னா கொஞ்சம் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃபோனுக்கு கொண்டு. ஸோ அதில் இப்போயும் வந்து திரும்பி வருமானு எனக்கு தெரியல. சரிங்களா, இது வந்து ஆக்சுவலி லிட்ரலி எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னு சரியா தெரியல. அப்போ வந்துட்டு லாஸ்ட் வீடியோ போட்டு 4 or 3 months ஆகிடுச்சு. 5 months ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. நான் வந்து வீடியோ போட்டு அங்கே ஊருக்கு போய் பார்க்கும்போதே 1 month கிட்ட ஆயிடுச்சு. சரியா, நான் வந்து லாஸ்ட்டு முடியும் போது ஆனுவல் லீவ் முடியும் போது தான் நான் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது என்னோடய கனவு, என்னோடய ட்ரீம். இட்ஸ் மை ட்ரீம். பிகாஸ் நான் வந்து நிறையா யூடியூப் சேனல் வந்து பார்ப்பேன். எனக்கு கேமிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கேமிங், அது பேய் கதை சொல்கிறது, நிறைய நான் ஸ்பான்சர் பண்ண விரும்பலை. பட் வந்து இந்த கேமிங் பேய் கதை சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் நான் நிறைய சேனல்ஸில் வந்து பார்ப்பேன். சரிங்களா, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், அது எந்த சேனல், அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம கேமிங் சேனல் தான் பண்ணுறோம். பாய்ஸே யாரும் பண்ணுறதில்ல ஃபெஸ்டிவல். நம்ம கேமிங் சேனல் பண்ணுறோம். நம்மளோட தொழிலில் நம்ம கண்ணாக இருப்போம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். இப்போ வரையும் எனக்கு ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ், 25 எனக்கு சரியாக தெரியும். அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம்டா அப்படின்னு வந்தேன். எனக்கு லீவை விட்டு ஒரு 5 days 3 days சரியாக தரல. எல்லாமே எனக்கு மறந்துடுச்சு ஸ்கூலுக்கு போகாததுனால. சரிங்களா, கொஞ்சம் ஒரு 3 days 4 days ஆகிருக்கும். ஆமாம், எங்களுக்கு வந்து 26th அன்றைக்கி லீவ் விட்டாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஹாலிடே பிளேஸ்க்கு வந்திருக்கேன். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தனால என்னால் வீடியோஸ் போட முடியல. நான் வீடியோ ட்ரை பண்ணியும் வரல. சரிங்களா, இப்போ வந்து இவ்வளோ நேரம் பேசி உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ வந்து கூட நம்ம டெம்பிள் ரன் பற்றி பேசலாம். ஸோ டெம்பிள் ரன் வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுலேருந்து விளையாண்ட ஒரு கேமு. ஸோ இதில் காமிச்சிருக்கேன்ல, அதில் வந்து 1 2 3 4 5th கேரக்டர் வரை ஐ அன்லாக்டு. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், நான் ஒரு 1st standard 2nd standard படிச்சுட்டு இருக்கும் போது அப்போ வந்து நான் வந்து அந்த 5th or 6th லாஸ்ட்டுக்கு முந்தின கேரக்டர் வரையும் நான் அன்லாக் பண்ணிட்டேன். ஐ திங்க் நான் லாஸ்ட் கேரக்டர் வரையுமே அன்லாக் பண்ணிட்டேன் ஐ திங்க். ஏன்னா என்னோடய அப்பா சூப்பராக விளையாடுவார் டெம்பிள் ரன்னு. நான் அப்படிலாம் சேர்ந்து நாங்கள் சூப்பராக வந்துட்டு எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து எனக்கு அப்புறம் ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிருச்சு. when I go to 3rd 4th எனக்கு வந்து ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஐ காட் டு மை நேட்டிவ் பிளேஸ். என்னோடய அப்பா ஊருக்கு போயிட்டேன். ஸோ தென் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டடீஸ் அந்த கட்டம் வந்ததுக்கப்புறம் ஐ அன்இன்ஸ்டால்டு டெம்பிள் ரன். ஐ அன்இன்ஸ்டால்டு எவ்ரி கேம்ஸ் இன் மை ஃபோன். ஸோ வந்து நான் இப்படி ட்ரான்ஸ் ஆனேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசில் வந்துட்டு அம்மா சொல்லுவாங்க, நீ சின்ன வயசில் வந்துட்டு ஹோம் ஒர்க்லாம் வந்து வந்தோடனே யூனிஃபார்ம் கூட வந்து மாற்றாமல் ஹோம் ஒர்க் பண்ணுவேன். இப்போ வந்து உனக்கு என்ன ஆச்சு? ஆக்சுவலாக ஐ டாப்டு ஸ்கூல் ஃபஸ்ட் ஐ திங்க் ஆன் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி. ப்ராமிஸாகவே சூப்பராக படிப்பேனாமா சின்ன வயசில். இப்போ தான் ரொம்ப கேவலமாக ஆகிட்டேன். லைக் ஃபஸ்ட்லாம் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஓவரால் டாப் இந்த மாதிரி தான் நான் படிப்பேனாமா. இப்போ வந்துட்டு 3rd rank 2nd rank ஃபஸ்ட் ரேங்க் வந்து ரேர் தான். 3rd rank 2nd rank தான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே தெரில. நான் வந்து 3rd rank 2nd rank கீழே போனதில்லை, எனக்கு தெரியல இதுக்கு மேலே. எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொன்னாங்க சரி ஓகே விடு அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் அதை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது வெப்பமா வேண்டாமா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஓகே என்கரேஜ் பண்ணாங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் வீட்டாளுங்க சரி ஓகே கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணாங்க. அப்போது சில பேருக்கு இஷ்டம் இல்லை, சில பேருக்கு ரொம்ப பண்ணுறியா ஓகே ஜாலி, அதனால தான் வந்துட்டேன் ஃபீல்டுக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து சேருமான்னு எனக்கு தெரியலை. டெம்பிள் ரன் வந்து ஃபஸ்ட்டு இதை பேசுகிறேன். டெம்பிள் ரன் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். சப்வே சர்ஃபர்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும், இது வந்து செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்வே சர்ஃபர்ஸ். இது உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சப்வே சர்ஃபர்ஸுமே போடுவேன். சரிங்களா, ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும் பை காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் வந்து மனசு வச்சிங்கன்னா வந்து சேர்ந்துடும். மனசு வச்சுருங்க. அப்போ தான் 2 3 பேர் கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே போயிடுச்சு.
சரி யூடியூப் சேனலில் வர முடியாமல் ஆயிடுச்சு. சாரி, வெரி 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 சாரி. எத்தனை சாரி சொன்னாலும் பத்தாது, சாரி. ஸோ வந்துட்டு நான் வந்து இனிமேல் இதாக போட வரேன். இந்த வீடியோ போட்டு ஒரு 5 டே இல்லை 3 டேஸ் கழிச்சு கண்டிப்பாக சப்வே சர்ஃபர்ஸ் வந்து வந்துடும். ஸோ வந்து கண்டிப்பாக வரும் 3 or 4 டேஸ் கழிச்சுட்டு. ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி ஓகே காய்ஸ், நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய் காய்ஸ்.